யாழ் பல்கலைக்கழக மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என யாழ் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்த பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்கா அண்மையில் இனம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவனை சந்தித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளரான பரமலிங்கம் தர்ஷானந்த் அண்மையில் யாழ் கலட்டி சந்தையில் இனம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டார். தாக்கப்பட்ட மாணவனின் இல்லத்திற்கு நேற்று விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ஸ்ரீரங்கா மாணவனின் உடல்நிலை துறவிலும் கேட்டறிந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர், பொருளாளர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மற்றும் விவசாய பீட மாணவர் ஒன்றிய தலைவர் ஆகியோரும் பிரசன்னமாக இருந்தனர். இதன்போது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜெ ஸ்ரீரங்கா கேட்டறிந்து கொண்டார். தலைவர் மற்றும் பிரதி தலைவரின் பின்னால் செல்வதை தவிர்த்து வேறொருவரின் பின்னால் செல்ல வேண்டிய தேவை தமது கட்சிக்கு இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரையல்ல தெரிவிக்கின்றார். ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எமது கட்சியில் தலைவர் ஒருவர் உள்ளார், பிரதி தலைவர் ஒருவரும் உள்ளார். அவர்களின் பின்னால் நாம் செல்கின்றோம். வேறு எவரது பின்னாலும் செல்ல வேண்டிய தேவை எமக்கு இல்லை. எமது கட்சியில் குறைபாடுகள் உள்ளன, இல்லை என்று கூறவில்லை. எனினும் ஒட்டுமொத்தமான கருத்துக்களையும் பார்க்க வேண்டும். அதுவே முக்கியத்துவம் பெறுகின்றது. எந்தவொரு கட்சியிலும் செயற்பாட்டு நடவடிக்கைகள் 100% உரிய முறையில் இடம்பெறுவதில்லை. எனினும் விபிலை பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டமொன்றில் கலந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார தமது கட்சியின் எதிர்கால பயணம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியும் சரத் பொன்சேகா உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை தொடர வேண்டும். சஜித் பிரேமதாசவை புறந்தள்ளிவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற வைக்க முடியும் என எவராவது ஒருவர் முயற்சிப்பாராயின் அது அரசாங்கத்தை வெற்றி பெறச் செய்யும் ஒரு திட்டமாகும். சரத் பொன்சேகாவை இணைத்துக் கொள்ளாமல் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எவராவது ஒருவர் முயற்சிப்பதாயின் அதுவும் அரசாங்கத்துக்கு உதவி செய்யும் ஒரு திட்டமாகும். சஜித் பிரேமதாசவும் சரத் பொன்சேகாவும் இந்த நாட்டில் உள்ள 2 பிரபலங்கள் என்பதனை கூற விரும்புகின்றோம். இவ்விருவரையும் இணைத்துக் கொண்டு இந்த பயணத்தை தொடர வேண்டும். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை வெகுவாக குறைவடைந்து வரும் நிலையில் தொடர்ந்தும் உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலையை அதிக மட்டத்தில் வைத்திருப்பதன் மூலம் அரசாங்கம் மக்களின் வாழ்க்கைக்கு பாதகமான அழுத்தத்தை பிரயோகிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைகின்ற வேளையில் உள்நாட்டு சந்தையில் அதன் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் பின்வாங்காது என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்ததாக சஜித் பிரேமதாச விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அதிக விலையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட எரிபொருள் கையிருப்பை குறைந்த விலைகளில் விற்பனை செய்ய முடியாது என தற்போது அமைச்சர் கூறி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள நிலையில் அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய உறுதிமொழி நிறைவேற்றப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தவுடன் உள்நாட்டு சந்தையில் அதன் விலையை உயர்த்துவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சோசில் பிரேமஜயந்த விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று உலக சந்தையில் எரிபொருளின் விலை வீழ்ச்சியடைந்தவுடன் உள்நாட்டு சந்தையில் அதன் விலையை குறைக்க முடியாது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மக்களின் எரிபொருள் தேவைப்பாட்டின் 30% பூர்த்தி செய்யும் மசகு எண்ணெயின் விலையில் ஓரளவு வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் 70% தேவையை நிறைவேற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்க அளவு குறைவடையவில்லை என அமைச்சர் கூறியுள்ளார். மசகு எண்ணெயை போன்று சுத்திகரிக்கப்பட்ட மசகு எண்ணெய் உற்பத்தி விலைகளின் வீழ்ச்சி அடுத்த 6 வார காலத்திற்கு நீடித்தால் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் இன்றும் பங்குகளின் விலை வீழ்ச்சியடைந்திருந்தது. அதன்படி அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 121.75 புள்ளிகளால் குறைவடைந்ததுடன் மிளங்கா விலைச்சூட்டன் 98.93 குறைவடைந்துள்ளது. கொழும்பு பரிவர்த்தனை நிலையத்தில் தொடர்ச்சியாக பங்குகளின் விலை வீழ்ச்சியடைகின்றமை தொடர்பில் நாமும் விசேட கவனம் செலுத்தினோம்.
கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தின் விலைச்சுட்டன் நேற்று 5000 புள்ளிகளால் குறைவடைந்துள்ளது. அதன்படி அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 2.47 வீதத்தால் குறைவடைந்துள்ளதுடன் அதன் பெறுமதி 4813.26 பதிவாகியது. மிலங்க விலைச்சுட்டன் 2.23 வீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் அதன் பெறுமதி 4342.63 பதிவாகியுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான மிக குறைந்த விலைச்சுட்டனாகவும் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் பதிவான மிக குறைந்த விலைச்சுட்டனாகவும் இம்முறை பதிவான சுட்டன் கருதப்படுகின்றது. கடந்த வருடம் உலகின் முன்னேற்றம் அடைந்து வரும் பங்குச்சந்தைகளின் வரிசையில் முதன்மை இடத்தை பெற்ற கொழும்பு பங்குச்சந்தை விலைச்சுட்டனில் 7000 என்ற எல்லையையும் கடந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 7816 புள்ளிகளாலும் மிலங்க விலைச்சுட்டன் 7347 புள்ளிகளாலும் அதிகரித்திருந்தது. இன்று அனைத்து விலைச்சுட்டன் 38 வீதத்தினாலும் மிலங்க விலைச்சுட்டன் 40 வீதத்தினாலும் குறைவடைந்துள்ளது. கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பங்குகளின் விலையை கட்டுப்படுத்துவதற்காக பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு விலை கட்டுப்பாட்டினை கடந்த வருடம் விதித்திருந்தது. பின்னர் பங்குச்சந்தையில் கொடுக்கல் வாங்கல்களின் போது வீழ்ச்சி ஏற்பட்டதால் அந்த சட்டம் தளர்த்தப்பட்டது. இதுவரை தேசிய சேமிப்பு வங்கியின் சர்ச்சைமிகு பங்கு கொடுக்கல் வாங்கல்களின் பின்னர் கடந்த புதன்கிழமையிலிருந்து பங்கு கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது. அன்றிலிருந்து கொழும்பு பங்குச்சந்தையின் கொடுக்கல் வாங்கல்களில் வீழ்ச்சியை அவதானிக்க முடிகிறது. நெத்தலி இருக்கின்ற போது திமிங்கிலங்கள் நீந்தி சென்ற சந்தர்ப்பம் ஒன்றை காணப்படுகிறது. அதனால் யார் என்ன செய்துள்ளார்கள் என்பதனை நாம் காண்பிப்பதற்கு விரும்புகிறோம். ஹென்எஸ்பி மற்றும் தி பினான்ஸ் நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான எந்தவொரு விடயம் சம்பந்தமாகவும் நிதியமைச்சு எவ்விதமான பொறுப்புகளையும் ஏற்காது என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ராஜினாமா கடிதங்களை வழங்கியுள்ளவர்கள் இதனுடன் எதுவிதமான தொடர்புகளும் இல்லை என கூறியுள்ளனர். இதையிடத்தில் தி பினான்ஸ் நிறுவனத்துக்கான பணிப்பாளர்களை நியமிப்பது யார்? மத்திய வங்கியின் தலைவர் மற்றும் நிதியமைச்சனூடாக அதனை மேற்கொள்வது. அதில் யாரை நியமித்துள்ளனர்? அஜித் தேவசுரேந்திர மற்றும் அவ்வாறானவர்களை நியமிக்கின்றனர். அவருடைய பங்குகளை விற்கின்றனர். ரப்பர்பேண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் யார்? அதிலிருந்து விலகி யார் விற்கின்றனர்? உலக செயற்பாடுகள் இதில் இடம்பெறவில்லையா? பங்குச்சந்தையின் நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்தும் நாணய மாற்று வீதம் மற்றும் வட்டி வீதம் என்பனவும் தற்போது அதிகரித்துள்ளன. அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 125 ரூபாவுக்கும் குறைந்த பெறுமதியில் தொடர்ந்து பட வேண்டும் என அரசாங்கம் கூறி வருகின்ற நிலையில் அதன் பெறுமதி தற்போது 131 ரூபாய் 75% அமைந்துள்ளது. இதேவேளை வலயத்தின் பங்குச்சந்தைகளில் பங்குகளின் விலை அதிகரித்து வருகின்றமையை அவதானிக்க முடிகிறது. வியட்நாமில் 23 வீத அதிகரிப்பையும், கராச்சியில் 19.89 வீத அதிகரிப்பையும், பிலிப்பைன்ஸில் 16.22 வீத அதிகரிப்பையும் காண முடிகிறது. பங்குச்சந்தை தொடர்பான தகவல்களை நாளையும் எதிர்பாருங்கள். சக்தியின் தேடலின் ஊடாக பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்படும் சந்தர்ப்பங்களில் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுத்தரும் அதிகாரிகள் பாராட்டத்திற்குரியவர்கள். கடந்த வருடம் செப்டம்பர் 28ஆம் தேதி சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டிய பிரச்சனையொன்றுக்கான தீர்வு இன்று கிட்டியுள்ளமை மகிழ்ச்சிக்குரியதே. ஆனமடு பிரதேச சபைக்குட்பட்ட ஆண்டிகம மதவாக்குளம் பிரதான வீதியின் நிலை தொடர்பில் சக்தியின் தேடலின் ஊடாக நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இதனை அடுத்து ஆரம்பமான இந்த வீதியை செப்பனிடும் பணிகள் தற்போது பூர்த்தியடையும் தருவாயில் உள்ளன. சென்ற வருடம் எங்கள் ஆணிங்கமையிலிருந்து கம்பந்தல ஊடாக மதவாள பாதை சேதமடைந்து சக்தியின் தேடல் மூலமாக உங்களுக்கு அறிய தந்தோம். விமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பாதை காபட் போடப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்த ஆலயம் இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டிகமையினூடாக கம்மந்துலுவை தாண்டி வரக்கூடிய மதவாக்குளம் பாதை குழியும் பள்ளமாக பல காலம் இருந்தது. இதை நாங்கள் கடந்த வருடம் செப்டம்பர் தேடலினூடாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்து காட்டினோம். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடிய சீக்கிரம் கவனம் எடுத்து கடந்த 2 மாதங்களாக அந்த பாதைகளை அழகான முறை செப்பனிட்டு தார் போட்டு செய்து தந்திருக்கிறார்கள். இதனூடாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் குறிப்பாக சக்தியின் தேடலுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீதி நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் செப்பனிடப்படும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. அதுவரை சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன். ஐக்கிய தேசிய கட்சியின் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கலந்து கொண்டிருந்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஒலிபரப்பு உரிமையை விற்பனை செய்துள்ள விதம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது கேள்வி எழுப்பினார். ஸ்ரீலங்கா செக்ரட்டரிஸ் கம்பெனியின் SLC டிவி ரைட்ஸ் என அண்மையில் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன.
அதாவது 3 ஆண்டுகளுக்கு 125 மில்லியனுக்கு இலங்கை கிரிக்கெட் உரிமை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு விற்கப்பட்டுள்ளது. CSN கம்பெனிக்கு விற்கப்பட்டுள்ளது. CSN யாருடையது? அது இலங்கை கிரிக்கெட் போர்டின் செயலாளருடையது. அந்த செயலாளரின் பெயர் நிஷாந்த் ரணதுங்க. அந்த கம்பெனிக்கு அது வழங்கப்பட்டமை தொடர்பில் வெளிப்படுத்தவில்லை. தற்போது சிறந்த தொலைக்காட்சி வலையமைப்புகள் உள்ளன. சிரச, திரண, சொர்ணவாகினி போன்றவை உள்ளன. ITNஐயும் குறிப்பிட முடியும். அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க விலைமனு கோரலுக்காக முன்வைக்கப்பட்டதா? விலைமனு கோரல் பத்திரிகைகளில் வெளிவந்தனவா? இது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதா? அப்படியானால் ஏன் 3 வருட காலத்திற்கு 125 மில்லியனுக்கு வழங்கினர்? ஏனையோருக்கு ஏன் வழங்கவில்லை? இங்கு என்னிடம் கடிதம் ஒன்று உள்ளது. இந்த expressions of interest on telecasting of rights of international domestic cricket tournament-க்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுமா என உபாலி தர்மதாசவிடம் கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவின் IPL சீசனில் 2 மாதங்களுக்கு 500 மில்லியன் செலுத்தப்படும் போது இங்கு 3 வருடங்களுக்கு இந்தியாவை விட அதிகம் சிறந்த நமது கிரிக்கெட் என நாம் பொறுமையுடன் கூற வேண்டும். இப்படியானால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் 125 மில்லியன் 3 வருடங்களுக்கு வழங்குவது நியாயமானதா? ரூபவாயினியின் தலைவர் மோகன் சமரநாயக்க ஐயோ உமக்கு தெரியாது, நாமும் இதற்காக முன்வைத்திருந்தோம் என கூறுகிறார். இதன் பொருட்டு ஒரு போட்டித்தன்மை ஏற்படுத்த இடமளிக்கப்படவில்லை. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இந்த செய்தி தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளத்திற்கு பிரவேசித்த பலர் தமது கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். அவற்றின் சில அடுத்து. இவை அனைத்தின் இறுதியிலும் அப்பாவி மக்களே பாதிப்படைகின்றனர். இது ஜனகவின் கருத்து. சிறந்தது, இன்றிலிருந்து மின்சாரம் இல்லை. இந்த கருத்தை DL ரத்ன எமது இணையதளத்தில் தெரிவித்திருந்தார். நிறைவேற்று அதிகாரமற்ற ஊழியர்கள் சரியானதை செய்துள்ளனர். அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நிறைவேற்று அதிகாரிகள் குளிரூட்டப்பட்ட அறையில், ஏனையவர்கள் மழையில் நடிக்கின்றனர். இந்த கருத்தை சஞ்சீவ தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதாவளை பிரதேசம் மிளகாய் சேகைக்கு பிரசித்தி பெற்ற இடமாகும். கடற்கரை ஆன்மீக பிரதேசத்தில் சுழற்சி முறை பயிற்சிகையில் தற்போது மிளகாய் சேகை பண்ணப்படுகிறது. எனினும் இம்முறை விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். மிளகாய் செடிகளில் ஏற்பட்டுள்ள இலைச்சுருள் நோயே விளைச்சல் குறைவதற்கான காரணம் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். மிளகாய் கன்றை பெறுவதில் ஏற்பட்ட சிரமம் மற்றும் பராமரிப்பில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே மிளகாய் விளைச்சல் பாதித்துள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். எமது மண்ணை நம்பி வாழும் ஜீவனோபாயம் நடத்தும் இவர்கள் தொடர்பிலும் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை வழமை போல் இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.